காய்ஸ், இன்றைக்கி என்னோடய டே எப்படி போணுச்சுன்னு பார்க்கலாமா? காலையில் ஒரு 6:30 போல் தான் எழுந்திரிச்சது டீ போட்டு வச்சுட்டு காலையிலேக்கு சாப்பிட பெருசாக ஒன்றும் பண்ணலை. பழைய சாதம் இருந்துச்சு, அதை தாளசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளசம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு கிளாஸ் டீ குடித்தேன். குடிச்சிட்டு பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சு, அதையும் கழுவிடலான்ட்டு கழுவி அதை வைக்க வேண்டிய இடத்துல எடுத்து கவுத்திட்டேன். பிரணவிக்கு பாலும் கரெக்டாக வந்துச்சா, அதையும் கையோட காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் முருங்கலை எங்கள் ஆச்சிட்ட பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தோம், அவங்களும் பறிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. இதை வச்சு இட்லி பொடி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை கையோட உருவி எடுத்து வச்சுட்டேன். மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சே தான் இருந்தாலும் நல்லா அலசிட்டு சொலவில் பருத்தி போட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து தனியாக முருங்கலை கொஞ்சோண்டு எடுத்து வச்சு சூப் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 சின்ன வெங்காயம் 2 வெள்ளைப்பூடு தட்டி போட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு 2 கிளாஸ் தண்ணி விட்டு 1 கிளாஸ் வர்ற அளவுக்கு நல்லா வற்ற விட்டுறணும். நான் அதை வற்றுறதுக்குள்ளே போய் துணியை காய போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு துணியும் காய போட்டு அந்த முருங்கலையும் காய வச்சுட்டு வந்துட்டேன். பிரணவிக்கு வந்து ஒரே ஒரு செவ்வாழை பழத்தை மட்டும் ஊட்டி விட்டேன். அவளுக்கு ஊட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த சூப்பு வந்து நல்லா வற்றி இருந்துச்சு. அதை இன்னும் நல்லா ஆற விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள கசாயம் எல்லாமே நல்லா இறங்கிடும். குளிக்கிறதுக்காக பாத்ரூமில் விட்டுட்டு வெந்நியை ஊற்றிட்டு வரலான்ட்டு போனால் அவங்க ஒரே தண்ணியில் விளையாட்டு. எங்கே தூக்கிடுவாளோன்னு அவசரமாக விளாண்டுட்டு கிடந்தாங்க. அவங்கள ஒரு நாள் முழுக்க விட்டாலும் நல்லா விளையாடுவாங்க. எப்போதுமே குளிக்க ட்ரெஸ் போடலாம் அழுவா, அதே மாதிரி தான் இன்றைக்கும் அழுதுகிட்டே இருந்தான். அதை வச்சு நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். ட்ரெஸ் போடும்போது ட்ரெஸ்ஸில் உள்ள நூல் வந்து பிடிச்சி இழுத்துருக்குன்னு நினைக்கேன். ப்ளட்டே வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன பண்ணனே தெரியல. நானும் சேர்ந்து அழுதுட்டேன். அப்புறம் அவளுக்கு ஃபீட் பண்ணால் அப்படியே தூங்கிட்டா. பெட்ஷீட்லாம் ப்ளட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. எனக்கு நம்ம கேர்லெஸ்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் அவள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் இப்படிலாம் நடக்காது. ட்ரெஸ் போட, குளிக்க, பவுடர் போடன்னு எல்லாத்துக்குமே அழத்தான் செய்கிறா. அப்புறம் அவளை எப்படியோ தூங்க வச்சுட்டு நான் வந்து பழைய சாதம் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு முருங்கை சூப்பும் குடிச்சிட்டு அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நேற்று வந்து அரைக்கீரை வாங்கி கை பார்த்து வச்சுருந்தேன். ஒரே மண். எனக்கு இந்த கூடை எதுக்கு ஹெல்ப் ஆகுதோ இல்லையோ இந்த மாதிரி நல்லா அலச அப்புறம் காய போடலாம் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அது வந்து என் கல்யாணத்துக்கு அப்பளம் போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து கூடை தான். அதை எங்கள் ஆச்சிட்டேருந்து வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் சும்மா தான் வாங்கினேன். ஆனால் அது இவ்வளோ தூரம் யூஸ் ஆகும்னு எதிர்பார்க்கல. அப்புறம் துணியும் காஞ்சிருச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு வீட்டெல்லாம் தூத்துட்டு கையோட கீரையும் சாதத்தையும் ஒவ்வொரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு நான் குளிக்க போயிட்டேன். அதிகமாக மேக்கப் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் கொஞ்சமாவது நமக்கு நம்ம நீட்டாக இருக்கும்னு தெரியறதுக்காவது நீட்டாக இருக்கணும். நானும் முன்னாடியெல்லாம் ஒரு அழுக்கு நைட்டியை போட்டு ஒரு கொண்டையை போட்டு தான் தெரிவேன். இப்போ தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சமாவது நீட்டாகிடும். ஒவ்வொருத்தங்க எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்கன்னு. ஆனால் ஒவ்வொருத்தங்க பேபியை வச்சுக்கிட்டு அவ்வளோ இதாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு தான் வைக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போதுமே இந்த புளிக்குழம்புல ஒரு தப்பு பண்ணுவேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு மசாலாலாம் அரைச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த புளியை ஊற வைக்கலையே ஞாபகம் வரும். கடைசியில் வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஊற்றுவேன். கரெக்டாக மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் கீரையும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு மசாலாலாம் அரைச்சி முடிக்கவும் பிரணவியும் எந்திரிச்சிட்டா. அவளுக்கு அந்த சூப்பு எடுத்து வச்சுருந்தால அதையும் கொஞ்சோண்டு பால் டப்பாவில் ஊற்றி கொடுத்தா அவளும் குடிச்சிக்கிட்டா. ஃபைனலாக எல்லாத்தையும் தாளசம் பண்ணி முடிச்சுட்டு கீரையும் அரைச்சி தாளசம் பண்ணிட்டேன். இந்த கீரை வைக்கிற அன்னைக்கெல்லாம் அடுப்பும் கொஞ்சோண்டு கொடுத்துருவேன். அதுக்கு எனக்கும் உள்ள ராசின்னு நினைக்கேன். சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கழுவ போட்டுட்டு அடுப்பையும் வந்து தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தையும் வந்து தேய்ச்சிட்டா மதியத்துக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு பாத்திரம் தேய்ச்சி அந்தந்த இடத்துல கவுத்தி முடிக்கும். கரெக்டாக என் ஹஸ்பண்ட் சாப்பிட வந்தாங்க. அவங்க சாப்பிடும்போது இந்த இடத்துக்கு ஊட்டி விட்டுடலான்ட்டு ஊட்டி விட்டுட்டு தான் இவங்க இல்லாத வித்தை காமிச்சிட்டு சாப்பாட்டு பாத்திரத்தில் போய் சூடு வாங்கியாச்சு. அது வரைக்கும் அவங்க அப்பா பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க அப்பா திரும்ப சூடுவேன்னு சொன்ன உடனே பயந்து போய் திரும்ப என்கிட்ட வந்து நின்றுக்கிட்டாங்க. அவள் சாப்பிட்றது என்னமோ 2 வாய் தான். அவன் நடக்கிற நடைக்கு ஓட்டத்துக்குமே அந்த 2 வாய் அவள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே செமிச்சிரும். கரெக்டாக 2 வாய் தான் வாங்கினா அதுக்கு மேலே சாப்பிட வர மாட்டேன்ட்டா. ஒரே அடம். அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இவளை வச்சுக்கிட்டு எங்கே ரெஸ்ட் எடுக்க இல்லாத சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா. இவளை பார்க்கவே கரெக்டாக இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 5 மணி போல் வந்து எக் சூப் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எக் சூப்புக்கு ஸ்வீட் கார்ன் போட்டு போக கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பெப்பர், லெமன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சோண்டு வச்சுருந்தேன். சூப் எப்படி பண்ணேன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் நெய் விட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கேரட்டு, ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அது வந்து ரொம்பலாம் வேகணும்னு அவசியம் இல்லை. அரைப்பாதியாக வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுட்டு நான் வந்து ஒரு 3 முட்டையை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டு அந்த பீட் பண்ண முட்டையை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா 1 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் போட்டு கொஞ்சோண்டு லெமனும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் எக் சூப்பு.
நான் பிரணவிக்காக கம்மியாக தான் பெப்பர் தூள் சேர்த்துருந்தேன். அப்புறம் அவங்க பூட்டியாச்சி வீட்டில் இருந்தாங்கன்ட்டு அதையோ ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு போய் அவங்களுக்கு ஊற்றி எடுத்து விட்டுட்டேன். நைட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லார் கூடயும். நைட்டுக்கு வந்து சிம்பிளாக கேப்சிகம் போட்டு சட்னி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு முட்டை தோசை ஊற்றுறங்கிற பேரில் கிச்சனையே நாசம் பண்ணிட்டாங்க. ஏன்டா இவங்களெல்லாம் உள்ளே விடுறோங்கிற மாதிரி இருந்துச்சு. என் வீட்டில் இல்லை, இவங்க செஞ்சு தர மாட்டாங்களேன்னு வருத்தமும் பட்டுக்கிடுவோம். ஆனால் இவங்களை செய்ய விட்டா நம்ம ஏன்டா செய்ய விட்டோங்கிற அளவுக்கு வருத்தப்படணும். ஃபைனலாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. தூங்க கிளம்பியாச்சு. நம்ம அவ்வளோ சீக்கிரம் தூங்கிட முடியுமா? மேடம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.